வணக்கம் நேயர்களே. நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தற்சமயம் தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் கூத்து. ஜனநாயக நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தொடங்கலாம், நடத்தலாம், களத்தை வைக்கலாம், போட்டி போடலாம், தேர்தலை சந்திக்கலாம், மக்களை சந்திக்கலாம், வாக்குகளை கேட்கலாம், மக்களை சந்திக்க போகலாம். தான் ஜனநாயகம். அப்படி இருக்கும்போது எல்லா அரசியல் கட்சிகளும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது கோரிக்கைக்காக மக்களை சந்திக்கிறாங்க, போராட்டம் நடத்துறாங்க, அரசியல் பரப்புரை செய்கிறாங்க. இப்போ திமுகவும் பரப்புரை செய்யுது, அதிமுகவும் பரப்புரை செய்யுது, மாநாடு போடுறாங்க. இப்படி இருக்கும்போது ஏன் சார் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் அங்கே போடாதீங்க, இங்கே போடாதீங்க, ஏதோ ஒரு இடத்துல போடுங்க, ஒரு 3 சாய்ஸை கொடுங்க, இந்த இடத்துல போடுங்க, அல்லது இந்த இடத்துல போடுங்க, அல்லது இந்த இடத்துல போட்டுருங்க, இப்படி சொல்லிட்டு போனதாங்க. என்ன பயம்? எதுக்கு? அரசியல் கட்சிகள் எல்லா பார்ட்டுமே அரசியலுக்கு தேர்தல் எல்லாரும் சந்திக்கட்டுமே, மக்களை எல்லாருக்கும் சந்திக்கட்டுமே. மக்கள் யாரை விரும்புறாங்களோ அவங்க தேர்ந்தெடுத்து போறாங்க. மக்களை சந்திக்கிறத நீங்களும் நானும் யாரும் போடலாமே. அதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல். தமிழக வெற்றி கழகம் விஜய் சார் அவர்களுடைய வருகைக்கு பிறகு அதுக்கு மேலாக வீசாலையில் விக்கிரவாண்டியில் அவர் பிரகடனப்படுத்த அந்த பிரகடனமும், அப்புறம் மதுரை பாரப்பத்தில் நடந்த அந்த மாநாட்டுடைய எழுச்சி உரையும் கேட்டுட்டு எல்லா கட்சிகளும் உருவத்தை நோக்கிறார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனா இப்போ தாவேகா திருச்சியில மக்களை சந்திக்கிறதுக்கும் நேரடியாக வாக்காளர்களை சந்திக்கணும், பரப்புரை செய்யணும் அப்படிங்கும்போது அதுக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் கொடுப்பதாக செய்திகள் வருகிறது. இதை பார்க்கின்ற பொழுதுதான் அப்போ தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சி தலைவராக மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் 50 ஆண்டுகள் 40 ஆண்டுகளாக ஆண்ட கட்சிகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சார் அவர்களை பார்த்து பயப்படுகிறார்களோ என்ற ஒரு உணர்வு, ஒரு பார்வை பொதுமக்கள் மத்தியிலே இருக்கு. எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கு வந்துச்சு, தேர்தலுக்கு 6-7 மாசம் தான் இருக்கு, மக்களை சந்திக்கணும், எல்லா கட்சிகளும் போறாங்க. தாவேதான் போய்தான் அரசியல் சட்டப்படி, ஏன்னா அது ஒரு அரசியல் கட்சி தேர்தல் ஆணையத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி மக்களை சந்திக்கான பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து பெருவாரியான மக்களுடைய பேராதரவை பெற்று இப்பொழுது களத்தில் நிற்கிறது. அப்போ களத்தில் இருக்க வீரர்கள் என்ன செய்யணும்? வாங்கப்பா, யார் வேணாலும், எந்த வீரர் வேணாலும் வாங்க, எந்த அரசியல் கட்சி வேணாலும் வாங்க, எந்த அரசியல் கட்சி தலைவர் வேணாலும் வாங்க, நாங்க என்ன செஞ்சோம், நாங்க என்ன செய்யாம இருந்தோம், நீங்க யார் வளர்த்து எங்களுக்கு கவலை இல்லை, அப்படித்தானே நீங்க சொல்லணும். யார் வேணாலும் வந்துருப்போங்க, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நாங்க மக்களை சந்திச்சிருக்கோம், மக்கள்கிட்ட மக்களுக்கு நல்லதை செஞ்சிருக்கோம், மக்கள் எங்களுக்கு மேல் நம்பிக்கை இருக்காங்க. அதனால நான் நீங்க வந்தாங்கன்னா, இவரு வந்தாங்கன்னா, அவரு வந்தாங்கன்னா, கிழக்கன் வந்தாங்க, மேற்கன் வந்தாங்க, தெற்கன் வந்தாங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லணும். அதுதான் ஆரோக்கியமான ஒரு அரசியல். ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அரசியல் அவங்களுக்கு அனுபவமே இல்லை, 2 வருஷம் தான் ஆச்சு அப்படின்னு ஒரு சிலர் அவங்க அன்டெஸ்டட், அன்ப்ரூவ்டு, அவங்க களத்தில் இருந்து ஓட்டு வங்கியே வாக்கு வங்கியே எவ்வளவுன்னு தெரியாது. இன்னொரு அவங்க கொள்கையே இல்லாம இருக்காங்க. இவ்வளவு தூரம் பேசுறவங்க ஒரு உண்மையை மறந்துடுறாங்க, ஒரு யதார்த்தத்தை மறந்தாங்க. ஆமா, தாவேகா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சார் அவர்களை பார்த்து இவ்வளவு விமர்சனம் வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா ஒரே ஒரு காரணம், யதார்த்தத்தை சொல்றாரு. மக்களோட மக்களா இருக்காரு. உங்களுக்காக, உங்களோடு, உங்க வீட்டு பிள்ளையா, உங்களுக்கு ஒற்ற துணையா எப்போதும் இருப்பேன்னு சொல்றாரு. அப்படி நீங்களும் தான் சொல்றீங்க, எல்லா கட்சிகளும் சொல்றாங்க. ஆனா மக்கள் யாரும் நம்புறாங்க? விஜய் சார் தான் நம்புறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்?
மக்களின் தீர்ப்பே மிக தீர்ப்பு இல்லையா? அப்போ மக்கள் யாரை விரும்புறாங்க, யாரை ஆதரிக்கிறாங்க, யாரை இதுகரம் நீட்டி அழைக்கிறாங்க, அரவணைக்கிறாங்கிறத பொறுத்துத்தானே நம்ம ஒரு வீரருக்கு தேர்தலில் வெற்றியா தோல்விங்கிறது தீர்மானிக்க போகுது. அப்புறம் நீங்க செய்யற பரப்புரைகள், வாங்க எல்லா கட்சியும் கலந்துக்குவாங்க, ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள் எல்லாம் வாங்க, கூட்டணி கட்சிகள் எல்லாம் வாங்க, பெரிய பெரிய கூட்டணி வச்சுக்கோங்க, வாங்க, நல்லது, சந்தோஷம். ஆரோக்கியமான அரசியல் பண்ணுங்க, ஆரோக்கியமான அரசியல் மக்கள் முன்னால எடுத்து சொல்லுங்க, ஆரோக்கியமான பரப்புரை மக்கள் முன்னால எடுத்து சொல்லுங்க. மக்கள் தான் நிசமானவர்கள், மக்கள் வாக்காளர்கள் விவரமானவங்களா இருக்காங்க. இப்போ அதுலேயும் இந்த சோசியல் மீடியா, சமூக ஊடகங்களுடைய தாக்கத்துக்கு பிறகு அரசியல பிரிச்சு மேய்கிறாங்க மக்கள். அக்கு வேற ஆணி வேற மக்களுக்கு அரசியல்ல இன்னைக்கு நடக்கிற அரசியல் என்ன, இன்னைக்கு நாளைக்கு நேற்று நடந்த அரசியல் என்ன, முந்தான நடந்த அரசியல் என்ன, போன மாசம் நடந்த அரசியல் என்ன, அப்படிங்கிற வரைக்கும் மக்கள் அப்டேட்டடா இருக்காங்க. அவங்கதான் வாக்காளர்கள். இப்போ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்புடைய வாக்குறுதியை நீங்க கொடுத்து, ஏற்புடைய பரப்புரையை நீங்க சொல்லி, அந்த பரப்புரையை அந்த வாக்காளர்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்து உங்கள் மேல் நம்பிக்கை கொண்டு நீங்க நம்பிக்கையான தலைவராக அவர்கள் பாவித்து வாக்களிக்க போறாங்க. அது யாருக்கு நம்பிக்கை அளிக்கிறதோ, யாரை வரவேற்கிறாங்களோ அவங்க ஜெயிக்க போறாங்க. அதுதான் தேர்தல் திருவிழா. அந்த திருவிழா பார்ப்போம். 2026 யாரு மக்கள் தேடுறாங்க, மக்களுடைய தேடல் யாரை பார்த்து, மக்களுடைய தேடல் எந்த தலைவரை பார்த்து அப்படின்ற போது ஏன் சார் பயப்படுறீங்க? ஜனநாயகத்தில் ஆரோக்கியமான எல்லா கட்சிகள், பல்வேறு கட்சிகள் தத்தம் கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் பரப்புரையும் மக்கள் முன்வைத்து, மக்கள் அதை ஆமோதித்து, அந்த கோரிக்கையை ஆமோதித்து ஏற்றுக்கொண்டு வாக்களிக்க போறாங்க. அப்படி வாக்களித்ததுல பெருவாரியான வாக்கள் யாரு கிடைக்கிறதோ அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க. நல்லதான சார் விஜய் சார் தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் பரப்புரைய 13ஆம் தேதி செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில் தொடங்க போறாங்க. ஒரு எத்தனை தடவை அந்த பெர்மிஷன் அடைகிறாங்க, எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, வாக்காளர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த வாக்காளர்கிட்ட போய் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் சார் சொல்லுவார்ல, மக்களே உங்களை சந்திப்பதற்கு, உங்களிடத்திலே உங்களுடைய குறைகளை கேட்டறிந்து உங்களுடைய குறைகளை எவ்வாறு தீர்க்கப் போகிறேன் என்று நான் உங்களோடு இருந்து, உங்களோடு பயணித்து உங்களுக்கான ஒரு அரசியலை எடுக்கிறேன் என்று சொல்வதற்கு எனக்கு அனுமதி கிடைப்பது இவ்வளவு பெரிய தடங்களா பாருங்கள் என்று சொல்லுவார்ல. ஆமாம், நாங்களும் டிவியில பார்த்தோம் என்றுதானே மக்கள் சொல்லப் போகிறார்கள். எத்தனையோ அரசியல் கட்சிகள் இதனாலதான் 67 போல 70 போல இதே மாதிரி தான் 77 புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் இவ்வளவு நெருக்கடிகள் இருந்து பயந்தார்கள், நடுங்கினார்கள். எம்ஜிஆர் என்ன செய்ய போகிறாரோ அபரிதமான செல்வாக்கு இருக்கிறது மக்கள் மத்தியில் என்று வியந்து பார்த்தனர். அதுபோலத்தான் மக்கள் பேராதரவை கொடுத்து அவர் இருக்கும் வரை ஆட்சி கட்சியிலிருந்து அவரை இறக்கவே முடியவில்லை. அதுதான் மக்கள் சக்தி. மக்கள் சக்தி மட்டுமல்ல, மக்களுடைய பேராதரவு அல்ல, மக்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக தமிழக முதலமைச்சராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977 என்ன ஒரு அரசியல் சூழ்நிலை இருந்ததோ, ஒரு அரசியல் தட்பவெட்பம் நிலை கொண்டதோ, அதே மாதிரிதான் 2026 தேர்தலுக்கு தயாரா இருக்கிற மக்கள் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறார்கள். யாரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? நம்பகமான தலைவரை, நம்பிக்கை கொண்ட தலைவரை, நம்பக்கூடிய தலைவரை,
நம்ம வீட்டு பிள்ளையாக, நம்மளோடு நம்மளாக, நம்மில் ஒருத்தராக, நம் குடும்பத்தில் ஒருவனாக ஒரு தலைவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். அதனாலதான் பெரும் பெரும் பேராதரவோடு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயசார் அவர்களுக்கு மக்கள் ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய சொந்த பணத்தில் இளைஞர்களும் பெண்களும் ஒரு மாற்றம் என்று தமிழகத்தில் ஒரு நல்ல நம்பிக்கையான நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கும் என்று தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் வந்து அந்த மக்களை சந்திக்க போகணுமா இல்லையா? போகணும்ல. அந்த மக்கள்கிட்ட போய் என்டார்ஸ் பண்ணணும்ல. மக்கள்கிட்ட போய் நின்று நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், உங்களுக்கு வேலை செய்யறேன், உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்ல. மக்கள் அதை எதிர்பார்க்கிறாங்கல்ல. எத்தனை தடங்கள் வந்தாலும், எத்தனை இளைஞர் இன்னல்கள் வந்தாலும் இதையெல்லாம் எதிர்நோக்கி இதையெல்லாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இதையெல்லாம் எப்படி கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்து இதையெல்லாம் எப்படி கடந்து வெற்றி பயணத்தில் முதல் வேட்பாளராக எப்படி செல்ல வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் அவர்களுக்கு நன்கு தெரியும். அதில் அவர் நன்கு புலம்போட்ட தங்கமாக நல்ல பயிற்சி பெற்று மக்களுடைய மனநிலையை நன்கு புரிந்து அவர் மக்களுக்கான இடைவெளியை, மக்களுக்கான தேவையை, ஏற்பட்டுள்ள இடைவெளியை நிரப்புவதற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டு தன் சகாக்களுடன், தன் தொண்டர்களுடன், தன் மக்களுடன் மக்களாக இருந்து பணியாற்ற தொடங்கிவிட்டார், ஆரம்பித்து விட்டார். அது செப்டம்பர் 13 திருச்சியில் நடக்க போகுது. எனவே மக்களே, எனவே நண்பர்களே, வரும் 26 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் களமாக அமையும். நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியல் போட்டியாக அமையும். அந்த அரசியல் தேர்தல் களத்தில் நல்ல ஆரோக்கியமான கட்சிகள், ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகள், இதுவரை இருந்த கட்சிகள், மக்களுக்காக பணியாற்றிய அத்தனை கட்சிகளும் கொண்டு வர வேண்டும். எல்லோரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும். மக்கள் அதை யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது மக்களுடைய தீர்ப்பு, மக்களுடைய எண்ணம், மக்களுடைய கணிப்பு, மக்களுடைய முடிவு, மக்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை எல்லாரும் உங்க யாருக்கு அந்த நம்பிக்கை கிடைக்குதோ, யார் நம்பிக்கையானவங்களை இருக்க போறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. இதுல எதுக்கு வாங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்றதுதான் அழகு, பொருத்தமா இருக்கும் என்பதை சொல்லி 2026 தேர்தல் களத்தில் இருக்கிற அனைவருக்கும் நாம் வாழ்த்துக்களை சொல்வோம். தேர்தல் சொன்னீங்க, பரப்புரை செய்யுங்க, வெற்றி பெறுங்க. வாழ்த்துக்கள். என்னுடைய கணக்கில், என்னுடைய பார்வையில் நான் கலந்துரையாடின, நான் சந்தித்த கள நிலவரங்களை நேரில் கண்ட காட்சிகளை பார்க்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சார் அவர்களுக்கு எங்களுடைய கட்சியான தமிழக வெற்றி கழகம் வாகை சூடும், வாகை சூடப் போகிறது என்பதை மக்கள் சொல்றாங்க. நீங்க தலைவரை வர சொல்லுங்க, விஜய் சார் வர சொல்லுங்க, ஊர்களுக்கெல்லாம் வர சொல்லுங்க, பரப்புரைக்கு வர சொல்லுங்க, மற்றதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்றாங்க. இப்படித்தான் நான் கழிப்போம். பார்ப்போம். 2026 தேர்தலுக்கு இன்னும் 6 மாதம் நல்லது நடக்குமா, ஒரு நல்ல மாற்றம் வருமா என்பதை நாம் கவனித்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.